எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ஹோட்டல் ஸ்டைல் மொறு மொறு தோசை தாங்க பார்க்க போறோம். தோசைக்கு மாவு இந்த மாதிரி அரைச்சு பாருங்க. அப்படியே கடையில எல்லாம் வாங்கி சாப்பிட்ற ரோஸ்ட் மாதிரி நம்மளுக்கு மொறு மொறுன்னு தோசை வீட்லயே கிடைக்குங்க. செம்ம சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு வீட்டுல தோசை தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நல்ல மொறு மொறுன்னு கொடுத்துட்டா எவ்வளோ வேணா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாவு அரைச்சு தோசை சுட்டு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பாராட்டு கிடைக்குங்க. ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான மொறு மொறு தோசைக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சுக்கலாம். 3 கப் அளவுக்கு பச்சரிசி மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கிறேங்க. நான் ரேஷன் பச்சரிசி யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க கடையில வாங்குற நார்மலான தோசை பச்சரிசி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 3/4 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அரிசி எந்த கப்ல அளந்தமோ அதே கப்ல தான் உளுந்தியும் அளந்து சேர்த்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு துவரம்பருப்பு சேர்க்கறனால நமக்கு தோசையில நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்குங்க. 1/4 கப் அளவு வெள்ளை அவல் சேர்த்துக்கலாம். திக்கான அவல் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். குறைஞ்சது ஒரு 4ல இருந்து 5 மணி நேரம் அரிசி உளுந்தெல்லாம் ஊறி வரட்டுங்க. இருக்கட்டும். இப்ப பாருங்க, நான் ஒரு 5 மணி நேரம் அரிசி உளுந்து எல்லாத்தையுமே ஊற வச்சிருந்தேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப நம்ம ஊறி வந்த அரிசி உளுந்து எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம். நான் கம்மியான குவான்டிட்டிங்கிறனால மிக்சியில சேர்த்து அரைச்சுக்கிறேன். நீங்க அதிகமான குவான்டிட்டியா இருந்தா கிரைண்டர்ல அரைச்சிங்கன்னா மாவு சூடாகாம இருக்கும். இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நைஸா அரைச்சுக்கோங்க. அப்பதான் தோசை நல்லா லேசா ஊத்துறக்கு வரும். நல்ல கிறிஸ்பியாவும் கிடைக்கும். இப்ப அரைச்ச மாவை நான் இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். இப்ப மீதி இருக்கிற அரிசியையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, 2வது வாட்டியும் அரைச்சு எடுத்துட்டேன். அதையும் அதே பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் உப்பு இப்பவே கலந்து வச்சுட்டேன். நான் மார்னிங் செய்யறதுக்காக நைட்டு மாவு அரைச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. நல்லா புளிச்சு வந்துடும் உப்பு சேர்த்து கலந்து வைக்கும் போது. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்ப இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நைட் ஃபுல்லாவே ரெஸ்ட்ல இருக்கட்டும். குறைஞ்சது 8 மணி நேரம் ரெஸ்ட் விட்டீங்கன்னா தான் மாவு நல்லா புளிச்சு வரும். பாருங்க, நல்லா நைட் ஃபுல்லாவே ரெஸ்ட் விட்டு இருந்தேன். மாவு சூப்பரா புளிச்சு வந்திருக்கு. 1/4 பாத்திரம் தான் மாவு இருந்தது. இப்ப 3/4 பாத்திரத்துக்கு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நம்மளோட மொறு மொறு தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. மாவு நல்லா புளிச்சு வந்தாதான் தோசை நல்லா டேஸ்டாவும் நல்ல மொறு மொறுன்னு கிடைக்கும். இப்ப தோசை ஊத்திக்கலாம். தோசை ஊத்துறதுக்காக தோசை கல் வச்சிருக்கேன். கல் நல்லா சூடா இருக்கு. தண்ணி நல்லா தெளிச்சு விட்டுட்டு தோசை ஊத்திக்கலாங்க. 2 கரண்டி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தோசை ஊத்தும் போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இந்த தோசையை பொறுத்த வரைக்கும் நீங்க மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுதான் தோசை சுட்டு எடுக்கணும். அப்பதான் செம்ம கிறிஸ்பியா வருங்க. இப்ப தேவையான அளவுக்கு நெய்யோ ஆயிலோ சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். தோசை நல்லா வேக ஆரம்பிச்சோன்னே அப்படியே தானாவே எலும்பி வரும். பாருங்க, தோசை நல்லா வெந்துருச்சு. தானாவே எலும்பி வருது. மெதுவா வெளியே எடுத்துடலாம். ஒரு சைடு தான் இந்த தோசையை வந்து நான் வேக வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க 2 சைடுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். பாருங்க, சூப்பரா நமக்கு ரோல் பண்றதுக்கு வருது. நீங்க இதுலயே கோன் தோசை மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்க்கு நீங்க தோசை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. நல்லா பார்க்கவே சூப்பரா கிறிஸ்பியா இருக்கு. இதே போலவே இன்னொரு தோசை ஊத்திக்கலாம். ஒவ்வொரு தோசை ஊத்தும் போதும் கல்லு ரொம்ப ஹை ஹீட்ல இருந்துச்சுன்னா தோசை நல்லா சன்னமா ஊத்துறக்கு வராது. ஒவ்வொரு வாட்டியும் லைட்டா இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு விட்டு தோசை கல்ல கிளீன் பண்ணிட்டு நீங்க தோசை ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தோசை ஊத்துறக்கு நல்லா சன்னமாவும் வரும். இப்ப நல்லா இந்த மாதிரி தோசை மாவு ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நான் பட்டர் 2வது தோசையில போட்டிருக்கேன். பட்டர் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு தோசையை வேக வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இந்த தோசையும் நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே ரோல் பண்ணிக்கிறேன். பார்க்கவே எம்மியா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. அப்படியே நமக்கு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்ற மாதிரி கிறிஸ்பியான மொறு மொறு தோசை சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நல்லா எம்மியா இருக்குங்க. செம்ம கிறிஸ்பியா இருக்கும். கண்டிப்பா இதே போல இந்த கிறிஸ்பியான தோசையை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய்.